மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம். வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம். ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம். ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம். ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம். அத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம். திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். ஒருவர் அன்பு செய்வோம். இயேசுவின் சாயல் ஆகிடுவோம். ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம். இயேசுவின் சாயல் ஆகிடுவோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். இணைந்திடுவோம். பூரண நிறைவை அடைந்திடுவோம். ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம். பூரண நிறைவை அடைந்திடுவோம். கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். Praise the Lord. Very good morning. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் காலை வந்தனம். ஆன்லைன் ஆராதனைக்கு உங்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலே எங்களோடு கூட இருந்த ஆராதனையிலே இடைப்பட நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் காட். ஆண்டவர் நாம் மையப்படுவதாக.
டிசம்பர் மாதம் 2025 முதல் ஞாயிற்றுக்கிழமை. இன்னொரு 3 வாரத்தில் புது வருடத்திற்குள்ளே போகிறோம். கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நாட்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஐ பிலீவ் we are entering into a very very special season. ஒரு முக்கியமான காலகட்டத்திற்குள்ளே தேவன் சபையை கொண்டு போகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிப்போம். பாஸ்டர் ஜூட் அவர்கள் நம்மை ஆராதனை நடத்துவார்கள். தேங்க்யூ. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் ஆராதனைக்கு அன்போடு வரவேற்பதோடு அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தவும் அவருடைய நாமத்தை உயர்த்தவும் ஆண்டவர் கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. It is just exalting the name of the Lord. Jesus, இயேசு என்ற நாமத்தை உயர்த்துவது எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடைய நாமம் இயேசுவின் நாமம். அந்த இயேசுவின் நாமத்தை சந்தோஷமாய் பாடி மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. சந்தோஷமாய் பாடி கர்த்தரை உயர்த்தலாம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. சந்தோஷமாய், மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமத்தில் மன்னிப்பு, அற்புதங்களும் அதிசயங்களும் ரட்சிப்பும் உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு, நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. பாடுவோம். மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் மூறியும்.
அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து இந்த நாமத்தை உயர்த்துவோம். இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இயேசு என்ற நாமத்தில் அற்புதங்கள் இன்றைக்கும் நடக்கிறது. ஆமென். நன்மைகளை தீமைகளையும் நன்மையாய் மாற்றுகிற அந்த நாமம், நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்கிற இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம். எல்லா கைகளை தட்டி அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம். இயேசு என்ற நாமத்தை உயர்த்த உயர்த்த, எஸ், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும். அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும். நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நல்ல கைகளை தட்டி அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. சேர்ந்து பாடுவோம். மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, 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 அவர் நாமம் இயேசு. சொல்லுங்க, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம். வானத்திலும்
வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அதே. இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். சொல்லுவோம், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். ஹல்லேலூயா. இந்த நாமத்தினால அவர் எதை கேட்டாலும் நமக்கு செய்வார். ஆகவே தான் பாடினோம், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும் என்று சொல். எஸ், அந்த நாமம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அந்த நாமத்தை நிமித்தம் நமக்கு கிருபையை கொடுத்து எல்லாவற்றையும் நமக்கு தருகிறார். எஸ், உயர்த்தப்பட்ட அந்த நாமத்தை, இயேசு என்ற நாமத்தை மகிமைப்படுத்த அந்த நாமத்தை கூப்பிடுகிறார். பர்த்திமேய் என்ற ஒரு குருடன் சாலை ஓரம் அமர்ந்திருக்கிறான். அந்த வீதி வழியா இயேசு போகிறார் என்பதை அவன் அறிந்து, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். எல்லாரும் அவனை அதட்டுறாங்க. யூனோ சம்திங், அவன் என்ன செய்தான்? அவன் செய்த காரியம் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். எஸ், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று அவரை கூப்பிட்ட பொழுது உடனே இயேசு நின்று என்று எழுதப்பட்டிருக்கிறார். அவர் அற்புதம் செய்ய உடனே அவனுக்கு பார்வை கொடுக்கிறார். இந்த கால வேளையில் நாராயணனை பங்கெடுத்துக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், இயேசு என்ற நாமத்தை கூப்பிட்டு பாருங்கள். இதுவரை எப்படி கூப்பிட்டீர்களோ இன்றைக்கு முன்னிலும் அதிகமாய், இதுவரை கூப்பிட்டதை பார்க்கிலும் அதிகமாய் நீங்கள் கூப்பிட்டால் இப்பொழுதே இந்த நிமிஷத்திலே, இந்த நொடி பொழுதிலே அற்புதம் செய்ய இயேசுவால் முடியும். ஆகவேதான் பாடினோம், இயேசு நாமம், இயேசு நாமத்தில் அற்புதம் உண்டு, இயேசு நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு. உங்கள் ரோகங்களை சௌக்கியப்படுத்த இயேசுவால் முடியும், சுகப்படுத்த அவரால் முடியும். அவர் சகல அதிகாரமுடைய கர்த்தர், சகல அதிகாரமுடையவர். அந்த நாமம் எல்லாவற்றையும் வென்ற நாமம், சாத்தானை ஜெயித்த இயேசுவின் நாமத்தை அப்படியே கரங்களை உயர்த்துவோமாக. தேங்க்யூலோ, நன்றி சொல்லுங்க இயேசப்பாவுக்கு, நன்றி சொல்லுவோம். Oh, we bless you, Lord. We give you glory. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமமாதே. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமமாதே. துயர் சொல்லி துதித்திடும் நாமமாது, துயர் சொல்லி துதித்திடும் நாமமாதே. இயேசு என்ற தீரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமாதே. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமாது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். அப்படியே பாடுங்க. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சஞ்சலத்தோடு, வருத்தத்தோடு, வேதனையோடு அமர்ந்திருந்தாள். அந்த வருத்தங்களையும் சஞ்சலங்களையும் நீக்குகிற இயேசுவின் நாமம் இந்த
காலவேளை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமாதே. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமாதே. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாடும். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள நாமமதே. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரம் உள்ள திருநாமமதே. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமதே. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாடும். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உடைய கரங்களை உயர்த்தி இயேசு என்ற நாமத்தை உயர்த்து. எல்லா நாமங்களும் எல்லா மனிதர்களும் போற்றக்கூடிய இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். எல்லா வருத்தங்கள் சஞ்சலங்கள் ரோகங்கள் பலவீனங்கள் எல்லாம் சௌக்கியமாக்கக்கூடிய வல்லமை உள்ள நாமத்தை உயர்த்துகிறோம் இந்த காலை வேளையில். ஹல்லேலூயா. பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மையடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்து. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே Yahweh, hallelujah. இயேசுவே உம் நாமமே
உயரனும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகனும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரனும், இன்று மேன்மை அடையனும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமமே, உங்க நாமம் உயரனும், இன்று மேன்மை அடையனும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா. சேர்ந்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரனும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகனும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரனும், இன்று மேன்மை அடையனும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரனும், இன்று மேன்மை அடையனும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. Lord, we exalt your name on high, Father God. எந்த ஸ்தானத்திலும் உங்க நாமத்தை உயர்த்தும் போது நீர் எங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே. நாளில் உம்மை ஆராதித்த பிள்ளைகளை நீர் பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதி. உடைய நாமத்தினால் வருகிற ஆசீர்வாதங்களுடைய பிள்ளைகள் இந்த காலவேளையில் பெற்றுக்கொள்வார்களாக. Let them receive it right now. அதை சுருசி பார்ப்பார்களாக, அதை அனுபவிப்பார்களாக. Let them experience it, oh God. வெற்றியின் நாளாய் மாற்றும். ஆசீர்வதி. எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் புகழ்ச்சிக்கும் பாத்திரராகிய ஒருவருக்கே எங்கள் பலிகளை செலுத்தி ஏறெடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. Praise the Lord. Thank you, Pastor Jude, for leading us in worship. இப்போவும் பிரியமானவர்களே, நாம் கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு 7ஆம் தேதி டிசம்பர் மாதம். டிசம்பர் 1 ஆத்துமாதாய ஊழியத்தை குறித்து டெய்லி யூடியூப்ல நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். 14 நாள் ட்ரைனிங் இது. இன்றைக்கு 7வது நாள் டீச்சிங். மத்தியானம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். இந்த டிசம்பர் மாதம் நல்ல ஒரு சீசன் ஆத்துமாதாய ஊழியம் செய்வதற்கு. நிறைய பிளான்ஸ் செய்திருக்கிறோம். அது நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க உங்களால் முடிந்த வரைக்கும் ஆத்துமாதாய ஊழியத்தில் ஈடுபடுங்க. குறைந்தபட்சம் காஸ்பல் புக்லெட் வாங்கி மக்களுக்கு கொடுங்க. உங்களுக்கு வேணும்னா எங்ககிட்ட காஸ்பல் புக்லெட் கேளுங்க. உங்களுக்கு 10, 20, 30 அனுப்பித்தரோம். நீங்கள் மக்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுங்க. இந்த காஸ்பல் சீடை ஜெபத்தோட விதைங்க. உங்கள் கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு எங்கே போக போகிறீங்களோ அதற்கு அந்த ஆராதனைக்கு மக்களை கூட்டிட்டு போங்க. ஆமென். ஸோ நிறைய காரியங்கள் நீங்கள் செய்யலாம். டிசம்பர் 21ஆம் தேதி ஈவினிங் ஜெபிக்கலாம் வாங்க ப்ரோக்ராம். அதில் உங்களுக்கு அந்த ஜெபிக்கலாம் வாங்க ப்ரோக்ராமில் மோகன்சி அண்ணன் காஸ்பல் ஷேர் பண்ணுவாங்க. 21ஆம் தேதியும் 28ஆம் தேதியும். 21ஆம் தேதி பர்டிகுலராக இல்லத்தில் கிறிஸ்மஸ், உள்ளத்தில் கிறிஸ்மஸ்.
என்ற தலைப்பில் அண்ணன் பேச போகிறாங்க. நம்ம எல்லா விசுவாசிகள வீடுகளில் ரட்சிக்கப்படாத நண்பர்களை அழைத்து கொண்டு வந்து பார்க்கிறதற்கான ஒரு ப்ரோக்ராம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஸோ இப்படி நிறைய எஃபர்ட்ஸ் எடுக்க போகிறோம். இந்த வருஷம் டிசம்பரில் இந்த அடுத்த வாரத்திலேருந்தே நம்ம ஆரம்பிச்சிருவோம். சும்மா கேரல் ரவுண்ட்ஸே பாடிக்கிட்டு, கிறிஸ்தவர்களுக்கே பாடிக்கிட்டு, நாமே கொண்டாடிக்கிட்டு, கிறிஸ்மஸை கேக்கை வெட்டிக்கிட்டு, புது துணியை போட்டுக்கிட்டு இருக்கிறது எத்தனை வருஷம் செய்ய போகிறோம்? நல்லா யூஸ் பண்ணிக்கிடுங்க இந்த சீசனை. ஆண்டவர் நாமத்தினால உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த டிசம்பர் மாதம் எடுக்கப்படுகிற சுவிசேஷ ஊழிய முயற்சிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, சென்னையில் குறிப்பாக பல லட்சம் கைப்பிரதிகள், காஸ்பல் புக்லெட்ஸ் கொடுக்கப்பட இருக்கிறது. எல்லா வீடுகளுக்கும் இந்த புக்லெட்ஸ் போகணும். கர்த்தர் அதற்கு ஆண்டவரே வழிகளை திறந்தருளுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க பிளஸ் பண்ணுங்கப்பா. எங்க சபை விசுவாசிகளை எல்லாரையும் இந்த காரியத்தில் உந்தி தள்ளுவதற்கு எஃபர்ட் எடுக்கப்பட்டிருக்கிறது. பட் அவங்க விட்டு கொடுக்க உதவி செய்யுங்க. உள்ளங்களை ஆண்டவரே, இது வரைக்கும் சுவிசேஷ ஊழியம் செய்யாதவர்களெல்லாம் செய்து பழக ஆண்டவரே, நான் ஆவியானவருடைய உந்துதலுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் உந்தி தள்ளுவீராக. செயல்படும் விசுவாசிகளாக எல்லாரும் சபையில இருப்பார்களாக. கர்த்தருடைய ஆவியானவர் செய்வீராக. கர்த்தருடைய ஆவியானவர் செய்வீராக. யூ டூ இட் லார்ட், யூ டூ இட் லார்ட். நீங்க செய்யுங்கப்பா. செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒரு ஆத்ம பாரம், ஒரு அழுத்தம், ஒரு தெளிவு. ஓ ரஹபா ஷகா ரபா. ஆண்டவர் எல்லாருக்குள்ளும் வரட்டும். ஒரு தாகம் வரட்டும், ஒரு வாஞ்சை வரட்டும். இதுவரை சுவிசேஷத்தை சொல்லாமல் யாருக்கும், இதுவரைக்கும் சுவிசேஷ முயற்சி எடுக்காத யாவருக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உணர்த்துதலை கர்த்தர் கொண்டு வருவீராக. ஊழியங்களை செய்ய, தியாகத்தோடு செய்ய, ஆண்டவரை வெட்கப்படாமல் சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம். எடுக்கப்படுகிற எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஒரு நல்ல ரிசல்ட்டை காண கர்த்தர் உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாட்களில் சுவிசேஷ ஊழியம் செய்கிற இடங்களில் எல்லாம் பலனை காண உதவி செய்வீராக. தடைகள் எதுவும் வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்வீராக. சபையில்லாத கிராமங்களில் குறிப்பாக டார்கெட் பண்ணி செய்யப்படுகிற ஆண்டவரே ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஷந்தலபா கபா ரியா கலத்துரு புரு ஷக்க மஹந்துரு ஷக தரபா ரியாங்கரோது நிமிக்க ராமந்துருபு ஷக்க பலா கராத்தியாலபா. கர்த்தருடைய ஆவியானவர் செய்வீராக. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ரீபா கபா லக்க தூரபா ஷக தரபா. ஆத்மா பாரம் கிறிஸ்துவின் அன்பினை நெருக்கி ஏவுகிறது என்று பவுல் சொல்லுகிறது போல கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவுவதாக. ஆத்மாதாய ஊழியம் செய்ய எல்லாரும் ஃபோன் எடுத்து கால் பண்ண, மீட்டிங்க்கு வான்னு சொல்ல, காஸ்பல் புக்லெட் உனக்கு அனுப்பித்தரேன் வாசின்னு சொல்ல, ஆண்டவர் கிறிஸ்மஸ் கிஃப்ட்ஸை கொடுத்து மக்களை சந்தோஷப்படுத்த, இயேசுனுடைய சந்தோஷத்தை, இயேசு கொடுக்கிற ரட்சிப்பை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விசுவாசிகளுக்கு ஒரு உந்துதலை தந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மிஷினரிகள் எல்லாம் நினைத்துக் கொள்வோம். வட இந்தியாவில் தியாகமாக ஊழியம் செய்கிற எல்லா மிஷினரிகளை குளிர்காலமாக இருக்கிறது. இந்த நாட்களில் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு மிஷினரியையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நல்ல ரிசல்ட்டை இந்த வருஷம் அவங்க ஊழியங்களில் காண, டிசம்பருக்குள்ள எண்டுக்குள்ள நல்ல அறுவடையை காண, புது ஆத்துமக்கள் ரட்சிக்கப்பட, சுவிசேஷத்தின் வல்லமை, காஸ்பல் பவர் வெளிப்பட ஃபீல்ட்ஸில் ஆண்டவரை உதவி செய்வீராக. மிஷினரிகளை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். நீர் செய்யும் வீராக. தேசத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். மாநிலத்தை உம்முடைய கரத்தில் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, தேசம் ஆண்டவரே போகிற காரியங்களை, திசைகளை எல்லாம் நீர் அறிவீர். ஆளுகிற தலைவர்களுடைய உள்ளங்களில் இருக்கிற காரியங்களை எல்லாம் கர்த்தர் அறிவீர். ஆண்டவரே, நீர் தொடர்ந்து இந்த கடைசி கால திட்டத்தை சபை நிறைவேற்றுவதற்கு சபை லீடர்ஸ்க்கு ஒரு கரேஜையும், கன்விக்ஷனையும், கிளாரிட்டியையும், விஸ்டமையும்
வேண்டிய ப்ரொடெக்ஷனையும் கிரேஸையும் கத்தர் தந்து, ரிசோர்ஸஸையும் தந்து, நெட்வொர்க்கையும் கத்தர் எங்களுக்கு நீரை ஏற்படுத்தி எங்களை வழிநடத்த, தேசத்தை சந்திக்க கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். விஷன் 2030க்காக ஆயத்தப்படுகிற எல்லாருக்காக, ஜெபிக்கிற எல்லாருக்காக ஸ்தோத்திரம். பெரிய அளவில் ஜனவரியிலிருந்து ஒரு புஷ் எல்லா விதத்திலும் உண்டாக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் என்ற பாடலை பாடுவோம். தம்பி சாம் மோசஸ். தேங்க்யூ. ஜபாவி ஊற்றும் ஆண்டவரே, ஆவில ஜெபிக்க உம்முடைய ஜபாவினால் எங்களை நிரப்புங்க. நல்ல கைகளை தட்டி பாடலாமா? ஜபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். இரவுகள் எல்லாம் ஜெப நேரமா மாறனுமே, நாம் ஜெபிக்கணுமே. இரவுகள் எல்லாம் ஜெப நேரமா மாறனுமே, நாம் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். எதிர்ப்பின் நடுவில் தானியேல் போல வைராக்கியமாய் நாம் ஜெபிக்கணுமே. எதிர்ப்பின் நடுவில் தானியேல் போல வைராக்கியமாய் நாம் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். உணவை தவிர்த்து உபவாசித்து தேசத்துக்காய் நாம் கதறணுமே. உணவை தவிர்த்து உபவாசித்து தேசத்துக்காய் நாம் கதறணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். எதிர்ப்பின் நடுவில் தானியேல் போல வைராக்கியமாய் நாம் ஜெபிக்கணுமே. எதிர்ப்பின் நடுவில் தானியேல் போல வைராக்கியமாய் நாம் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி. ஜெப ஆவி, ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே.
ஜபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திருங்கட்டும். ஜபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திருங்கட்டும். Praise the Lord. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Thank you Sam for the song. புது வருஷத்துல புதிய காரியங்கள் நடக்கும், ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம ஆயத்தப்படணும். ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நம்மை நிலைப்படுத்தணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரீபொசிஷனிங் ஃபார் பிளஸட்னஸ். ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நாம் நம்மை நிலைப்படுத்திக் கொள்ளணும். ஆமேன். ரீபொசிஷனிங் ஃபார் பிளஸட்னஸ் என்ற தலைப்பில் என்னுடைய வார்த்தை கேட்க போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, எங்களோடு கூட பேசும். உங்கள் வசனம் வார்த்தை விடுதலையோடு வல்லமையோடு வரட்டும். எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்காக ஆயத்தமாக இருக்கிற உங்களை தேவன் திருப்தியாக்குவாராக. வசனத்திலிருந்து வெளிப்பாடுகளை தருவாராக. The title of my sermon today is Repositioning for Blessedness. ஆசீர்வாதத்திற்கான நிலை மாற்றம். Sometimes it is not because God doesn't want to bless us. It is very often, most often, it is because of poor positioning of ourselves. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆசீர்வதித்து ஆசீர்வாத வாய்க்காலாக நம்மை மாற்ற விரும்புகிறார். God wants to bless us and use us as a channel of blessing. But very often we miss that because of poor positioning, because of not taking a stand when we needed to. நாம் sometimes poor positioning, wrong positioning, sometimes we don't take a position at all. இந்த மாதிரி காரியங்கள் தான் நம்மை ஆசீர்வாதத்தின் அந்த அனுபவத்திற்குள் போக முடியாமல் நம்மை தடை செய்கிறது. Bible is full of promises. வேதத்தில் வாக்குத்தத்தங்கள் ஏராளம் இருக்கிறது. ஒரு சோர்ஸ்ல இருந்து I gather that there are 3,573 promises in the Bible. 3,573 வாக்குத்தத்தங்கள் இருக்கிறதாக ஒரு ஆதாரம் சொல்லுகிறது. நிறைய வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தைகள் நம்முடைய நிலைப்பாடு என்ற காரியத்தை வைத்து அல்லாமல் அவருடைய இரக்கத்தினாலும் அவருடைய அன்பினாலும் அவருடைய மனதுருக்கத்தினாலும் his faithfulness, his compassion, his love, his mercy, அது நிமித்தம் நமக்கு வருகிறதும் உண்மை. பட் நிறைய வாக்குத்தத்தங்கள், நிறைய ஆண்டவருடைய அருள் வாக்குகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்றால் அதற்கான ஒரு நிபந்தனை இருக்கும். and usually it is our positioning. The promises of God are conditional and contextual. நிபந்தனையோடும் சூழ்நிலை அடிப்படையிலும் அமைந்துள்ள வாக்குத்தத்தங்கள் தான் பைபிளில் ஏராளம் இருக்கிறது. ஒரு நாட்டின் குடிமக்களாக இருக்கிறவர்கள் அரசாங்கம் கொடுக்கிற மானியத்தை பெற்றுக்கொள்வதற்காகவே சிலர் இருப்பார்கள். அந்த புவர் பொசிஷனிங், அதாவது அரசு ஏதாவது கொடுக்குமா, ஃப்ரீபீஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட். ஆனால் இவர்கள் வேலை செய்து கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டி தேசம் நல்லா இருக்கணும் என்ற நிலைக்கு வருகிறவர்கள் குறைவு.
அதே போல விசுவாசிகளும் கூட பார்த்தீங்கன்னா அவர்கள் இந்த டிவைன் கவர்மெண்ட்ல இருந்து ஃப்ரீபீஸ் கிடைக்குங்கிறத மட்டுமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் உண்டு. தேவனுடைய ராஜ்யத்திற்கு நான் ஒரு கான்ட்ரிபியூட்டராக இருக்கணும் என்ற நிலையிலே தங்களை வைத்துக் கொள்வதில்லை. That is sad. You can be a contributor for government by paying tax, and government will have good schemes for the development of the nation. அந்த நிலையிலே வைத்துக் கொள்கிற குடிமக்களும் உண்டு. அரசாங்கத்தினிடத்திலிருந்து இலவசமாக எது கிடைக்கும் என்ற காரியத்தை எதிர்பார்க்கிற குடிமக்களும் உண்டு. அதே போல சபையிலும் தேவராஜ்யத்திலும் ஆண்டவருடைய அந்த இலவசமான ஈவுகளை மட்டுமே பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும். ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற தேவராஜ்யத்தின் உத்தரவாதத்தில் இருந்து அவர்கள் விலகி தேவராஜ்யத்தின் முன்னேற்றத்திற்காக வளர்ச்சிக்காக கான்ட்ரிபியூட்டராக இருப்பது இல்லை. God wants us as individuals. God wants us as families. God wants us as a church to move from the place of insignificance to the place of influence. முக்கியமற்ற நிலையிலிருந்து செல்வாக்குள்ள நிலைக்கு மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தனிப்பட்ட நபராக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் ஒரு ஸ்தல சபையாக இருந்தாலும் God wants us to move from the place of insignificance to a place of influence. God wants us to move from the place of rejection to a place of resurrection. ஒதுக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட நிலையிலிருந்து புதுப்பொலிவுடன் எழும்பி பிரகாசிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். God wants us to move from the place of shame to a place of honor, to a place of fame. வெட்கம், அவமானம் என்ற இடத்திலிருந்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொன்னாரே, அந்த இடத்திற்கு ஆண்டவர் கொண்டு வர விரும்புகிறார். God wants us to move from the place of death and hopelessness to a place of life. மரணம், நம்பிக்கை அற்ற நிலை என்ற நிலையிலிருந்து ஜீவன் என்ற நிலைக்கு ஆண்டவர் கொண்டு வர விரும்புகிறார். God wants us to move from the place of tears to a place of joy. துயரம் என்ற நிலையிலிருந்து களிப்பு என்ற இடத்திற்கு கொண்டு வர விரும்புகிறார். துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம், ஆயில் ஆஃப் ஜாய் ஃபார் மோர்னிங், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் என்று வேதம் சொல்லுகிறது. ஃப்ரம் த பிளேஸ் ஆஃப் டிஸ்கரேஜ்மெண்ட் டு அ பிளேஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். நாம் சோர்ந்து போன நிலையிலிருந்து ஊக்குவிக்கப்படுகிற ஒரு நிலைக்கு தேவன் நம்மை அழைக்கிறார். லைஃப்ஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் மே த்ரோ இன் நெகட்டிவ் சிச்சுவேஷன். வாழ்க்கையின் சூழ்நிலைகள் நம்மை எதிர்மறையான சூழ்நிலைக்குள்ளே தள்ளக்கூடும். But God wants to shift you, change you. And very often the key is positioning. நாம் வாழ்க்கையின் எதிர்மறையான சூழ்நிலைகளுக்கு தப்பித்து நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாத எல்லைக்குள் வர வேண்டும் என்றால், அல்லது அந்த சூழ்நிலை இருந்தாலும் அதிலிருந்து அதை ஒரு ஸ்பிரிங் போர்டாக பயன்படுத்தி ஆண்டவர் கொண்டு போகிற இடத்திற்கு போக ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். ஜோசப், பைபிள்ல ஜோசப் பொசிஷன்ட் himself well before God. தேவனுக்கு முன்பதாக யோசேப்பு தன்னை சரியாக நிலைப்படுத்தி கொண்டான். For an unexpected elevation, எதிர்பாராத ஒரு உயர்வுக்காக அவன் தன்னை சரியான இடத்திலே நிலைப்படுத்தி இருந்தான். Life's situation did bring several challenges for Joseph. வாழ்க்கையின் சூழ்நிலைகள் பல கடினமான காரியங்களை யோசேப்புக்கு கொண்டு வந்தது. ஆனாலும் he guarded himself in every sense before God and positioned himself well. அவன் தன்னை சரியாக நிலைப்படுத்தி கொண்டான். ரியாக்ட் பண்ணவில்லை, மாம்சத்திலே செயல்படவில்லை,
மனுஷிக ஞானத்திலே மாறுத்தரம் கொடுக்கவில்லை. அவன் சரியான நிலைப்பாடை கொண்டிருந்தான். and he received an unexpected elevation. அவன் எதிர்பாராத ஒரு உயர்வை பெற்றுக்கொண்டான். Positioning is important. Joseph positioned himself well before God for an unexpected elevation. யோசேப்பு தேவனுக்கு முன்பாக நல்ல ஒரு நிலையை அவன் வைத்துக் கொண்டான். ஒரு எதிர்பாராத ஒரு உயர்வை பெற்றுக்கொண்டான். Ruth positioned herself well. She lost her husband. She didn't have a good background. மோவாபிய பெண். அவள் பிறந்ததான அந்த இனம் தேவனுக்கு விரோதமாக எப்பொழுதும் செயல்படுகிற ஒரு இனம். கணவனை இழந்தாள். Life did bring its challenges for Ruth. But you know what? She took a right position. உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம் என்று சொல்லி ஒரு ரைட் தீர்மானத்தை எடுத்து, ரைட் பொசிஷனிங், she reversed the curse of her life and she comes in the lineage of Jesus. இயேசுவினுடைய அந்த பிறப்பின் வம்சத்திலே அவளுடைய பெயரும் அங்கே இருக்கிறதை பார்க்கலாம். She got married to Boaz. பொசிஷனிங், தீர்மானங்கள் லைஃப்ல, சரியான தீர்மானங்கள், சரியான நிலைப்பாடுகள். Daniel positioned himself well before God for an unexpected elevation. எதிர்பாராத ஒரு உயர்வை பெற்றுக்கொண்டான். Mordecai positioned himself well before God for an unexpected elevation and honor. எதிர்பாராத உயர்வு மொர்தெகாய்க்கு, எதிர்பாராத உயர்வு தானியேலுக்கு, எதிர்பாராத உயர்வு யோசேப்புக்கு. இது எல்லாமே அந்நிய தேசத்திலே நடக்கிறது. ரூத்துக்கு உயர்வு அந்நிய தேசத்திலே நடக்கிறது. ஒரு ஜென்டைல் உமன் இன் காட்ஸ் நேஷன் எலிவேட்டட். கவனிங்க, யூதர்கள் வேறு ஒரு தேசத்திலே உயர்த்தப்பட்ட ஸ்டோரிஸ் தான் இது எல்லாமே. All elevated in foreign nations. Abraham was asked to leave his nation. அவன் தன்னுடைய தேசத்தை, இனத்தை விட்டு வெளியே போக ஆண்டவர் சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் ஒப்பு கொடுத்தான். அவனுடைய பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்தினார். உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன், நீ நிலை மாற்றம் கொள் என்று சொன்னார். அந்த நிலை மாற்றத்திற்கு விட்டுக் கொடுக்கும்போது நிறைய பேர் நிலை மாற்றத்திற்கு விட்டுக் கொடுப்பது இல்லை. People don't respond to challenges that God gives. சௌகரியமான இடத்தை தேடுகிறார்கள். தங்களுடைய கண்களுக்கு சரியாய்ப்பட்ட இடத்தை தேடுகிறார்கள். லோத்து தன்னுடைய கண்களுக்கு சரியாய்ப்பட்ட காரியத்தை தெரிந்தெடுத்து அவன் நல்ல இடத்தை தெரிந்தெடுத்தான் என்று நினைத்தான். ஆனால் அது நல்ல இடம் இல்லை. ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற எந்த இடம் என்பதை அறிந்து கொண்டு அங்கே இருந்தால்தான் அது உங்களுக்கு நல்லது. நீங்கள் உங்கள் கண்களுக்கு சரியாய்ப்பட்ட காரியத்தை தெரிந்து கொள்ளுகிற இடம் அல்ல. பஞ்சகாலம் வந்த பொழுது ஆபிரகாமை பார்த்து, அல்லது ஆபிரகாம் ஆதியாகமம் 12:10 படித்து பாருங்கள். அவன் எகிப்துக்கு போனான். There was no diktat from God to go to Egypt, but he went to Egypt. ஈசாக்கு அவன் எகிப்துக்கு போக நினைத்தான். ஆண்டவர் போகாதே என்று சொன்னார். ஆண்டவர் போகாதே என்று சொன்னார். வாசித்து பாருங்கள் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம், Genesis chapter 26. God told Abraham in verse 2, Genesis 26, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. அப்ப ஆண்டவர் சொல்லுகிற இடத்துல இருக்கும் பொழுது அது பஞ்சகாலமாக இருந்தாலும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படித்து பாருங்கள். பஞ்சத்திலே இருக்கிற ஒரு தேசம்தான். ஆனால் ஆதியாகமம் 26:12,
அந்த தேசத்திலே, எந்த தேசத்திலே? பஞ்சம் இருக்கிற தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனடைந்தான். ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஆண்டவர் சொல்லுகிற இடத்திலே, ஆண்டவர் சொல்லுகிற விதத்திலே நம் வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், தங்க வேண்டும், இருக்க வேண்டும். ஆதியாகமம் 46:3 ஆண்டவர் யாக்கோபை பார்த்து நீ எகிப்துக்கு போ என்று சொல்லுகிறார். எகிப்துக்கு போக மாட்டேன்னு சொல்றான், ஆனா போன்னு சொல்றாரு. ஈசாக்கு எகிப்துக்கு போக நினைத்தான், போகாதேன்னு சொன்னாரு. God said, you go, I will make you a nation. நான் உன்னை ஒரு தேசமாக்குவேன். ஆண்டவர் சொன்னதை அவன் செய்தான். ஒரு தேசமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஜோசப் was in Egypt during famine, but God gave revelation. ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்தார். இங்க பாருங்க, சில நேரம் ஆண்டவர் போக சொல்லுவாரு, சில நேரம் போக வேணாம் பாரு. அதனால ஆண்டவருடைய கரத்துல, குயவன் கையிலே ஒரு களிமண்ணை போல. As you read in Jeremiah chapter 18 verse 1 to 6, like a clay in the hands of a potter. குயவன் கையிலே களிமண்ணை போல. எரேமியா 18:1-6. அவர் என்ன சொல்லுகிறாரோ, அவர் எங்கே இருக்க சொல்லுகிறாரோ, எப்படி மாறுத்தரம் கொடுக்க சொல்லுகிறாரோ அதன்படி நாம் வாழுதல். ஆமென். யோசுவா 3:5. யோசுவா 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். Position yourself today so that God can do a miracle in your life tomorrow. Jude chapter 1 verse 17 to 23. நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே, இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமேன். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். யூ பொசிஷன் யுவர் செல்ஃப் வெல். கடைசி நாட்களில் ஒரு கூட்டம் வேறு விதமாக இருப்பார்கள், பட் நீங்கள் உங்களை சரியாக நிலைப்படுத்தி கொள்ளுங்கள். ரீபொசிஷனிங் இஸ் நெசசரி. நிலை மாற்றம் அவசியம். Why? Because many are simply very poorly positioned. நிறைய பேர் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிற நிலையிலே தங்களை வைத்துக் கொள்ளவில்லை. நிறைய பேருக்கு எந்த நிலையிலே தாங்கள் இருக்கிறார்கள் என்று தெரியாத ஒரு அறியாமையிலும் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். தேவன் எந்த இடத்துல நம்ம இருக்க சொல்லுகிறாரோ அந்த இடத்திற்கும் இப்பொழுது நாம் இருக்கிற இடத்திற்கும் ஒரு பெரிய கேப் இருக்கிறது. நிறைய பேருக்கு தேவன் எந்த இடத்திற்கு போக சொல்லுகிறார் என்ற தெளிவு இல்லை. lack clarity of life's purpose and destiny. நிறைய பேருக்கு no breakthrough in your current position. நீங்கள் இருக்கிற இந்த நிலையிலே ஒரு breakthrough இல்லை. And there is no freedom, there is no joy, there is no peace right now wherever you are. அந்த இடத்துல இருந்தால் நீங்கள் நிலை மாற்றம் கொள்ள வேண்டும். There is fear, there is anxiety in your current position. What is the shift that God wants you to have? யாரும் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் எல்லாம் சௌக்கியமே. யாரும் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் எல்லாம் சௌக்கியமே. இளைய குமாரன் அப்பா வீட்டில் இருக்க வேண்டியவன் நிலை மாற்றம் ராங் பொசிஷனிங்க்கு போனான். பட் ஐம் கிளாட் he reversed his position and came back to the right position. ரீபொசிஷனிங்கை அவன் செய்து கொண்டான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். முதல் அற்புதத்தில்
மரியாள் சொல்லுகிறார்கள் வேலைக்காரரிடத்திலே, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். டேக் த ரைட் பொசிஷன் ஃபார் யுவர் மிரக்கல் என்று மேரி சொல்லுகிறார்கள். லூக்கா 5ஆம் அதிகாரத்துல இரவெல்லாம் ஒரு மீனும் கிடைக்காமல் கஷ்டப்பட்ட பேதுரு, he positioned himself well to listening to the word of God, and we know he received a miracle. Mary positioned herself well. Be it unto me according to your word. உம்முடைய வார்த்தையின்படி ஆகட்டும். எனக்கு புரியல, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி ஆகட்டும். Mary positioned herself well. சத்திரக்காரன் கதவு தட்டி டெலிவரிக்காக யோசேப்பு கேட்டபொழுது மரியாளுடைய டெலிவரிக்கு அவன் நோ என்று சொல்லிவிட்டான். He could have created a space but he did not. So positioning was poor. இல்லாவிட்டால் இன்றைக்கு அந்த சத்திரத்தை குறித்து உலகமே பேசிக் கொண்டிருந்திருக்கும். பைபிள் லேண்ட் டூர் போகும் பொழுது we go to the manger or அந்த மாட்டு தொழுவம், அதை நினைவு கூறுகிற ஒரு இடத்தை நாங்கள் பார்ப்போம். ஆனால் சத்திரம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. நிலை மாற்றம். Innkeeper said no space. Mary said yes, there is space. ஆமென். உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று எலியா சேலஞ்ச் பண்ணாரு. 1 ராஜாக்கள் 18:21. டேக் த ரைட் பொசிஷன் என்று சொன்னார் மக்களை பார்த்து. மோசே சொன்னாரு, யாரு இந்த பக்கம் யாரு அந்த பக்கம் முடிவு பண்ணுங்க. யாத்ராகம் 32:26. Exodus 32:26. Moses challenges when he comes down the mountain, when they had made the golden calf. போனது போகட்டும், but now take the right position என்று சொன்னார். யோசுவா சேலஞ்ச் பண்ணுகிறாரு. Me and my household, we have decided to take the right position. We will serve the Lord, but you make up your mind. யோசுவா 24:15. யாக்கோபு 1:6-8 வாசித்து பாருங்கள். இருமனம் உள்ளவன் தன் வழியிலே நிலையற்றவனாய் இருக்கிறான், அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. Take the right position. Some take wrong position, some take right position, some don't take any position. பார்த்து சொல்றேன், யோசிச்சு சொல்றேன். இதையே சொல்லி சொல்லி காலத்தெல்லாம் ஓட்டுவார்கள். வேகமாக ஒரு 7 பொசிஷனிங்கை நான் உங்களுக்கு உதாரணமாக கொடுத்து, சில பிராக்டிக்கல் ஹேண்டில்ஸை கொடுத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். God wants you to reposition. My brother, my sister, don't do the same thing again and again and expect different results. That is insanity. செஞ்சதையே திருப்பி திருப்பி செஞ்சு ரிசல்ட் மட்டும் வேற மாதிரி எதிர்பார்க்கிறது தான் பைத்தியத்திற்கான டெஃபினிஷன் என்று சொல்லுகிறார்கள். Change if you are not getting the desired result. Change the way you do things. Change your position if you needed to. Don't be in the very place where you are not being blessed. ஆசீர்வதிக்கப்படாத இடத்திலே தொடர்ந்து இருக்க வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி இருந்தால் ஒரு நோக்கத்திற்காக அங்கே, அது வேற obedience, but be in the very place where God wants you to be. நான் உங்களுக்கு ஒரு 7 ஆலோசனை சொல்லுகிறேன், and consider this. Move away from the place of prayerlessness and move to the place of prayer. ஜெபம் இல்லை, ஜெபிக்கிறதே கிடையாது என்ற நிலையிலிருந்து மாறுங்கள், ஜெபிக்கிற இடத்திற்கு வாருங்கள். And prayer position is a good position. Acts chapter 1ல அவர்கள் காத்திருந்தார்கள், ஜெபித்தார்கள். Acts 2 revival, Acts 2 spirits empowerment, Acts 2 breakthrough. But Acts 2 breakthrough did not come without Acts chapter 1 preparation. Amen. கர்த்தர் கையிலே அடங்கி இருந்தால் ஏற்ற வேளையிலே உயர்வு. 1 பேதுரு 5:6. Position yourself. Position yourself in the place of prayer.
உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலை தங்குவான். We are safe when we are in the presence of God. உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அங்கே பாதுகாப்பு உண்டு. இன்றைக்கு இருக்கிறதான ஆபத்துகள், உலகத்தில் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் ஒன்றுக்கு பின் ஒன்று வந்து கொண்டிருக்கிற வேளையிலே you want to be safe, and the safe place is a place of prayer. It is a place of breakthrough. ஜெபிக்கிறவர்கள் breakthrough பார்ப்பார்கள். Move away from the place of prayerlessness. Move to the place of prayerfulness. ஜெபம் இல்லை, ஜெபிக்கிறதே இல்லை என்ற நிலையிலிருந்து ஜெபிக்கிற நிலைக்கு வாருங்கள். நிலை மாற்றம் கொள்ளுங்கள். நம்பர் 2, இரண்டாவதாக obedience, கீழ்ப்படிதல். கீழ்ப்படியாமை என்ற இடத்திலிருந்து கீழ்ப்படிதல் என்ற பொசிஷனிங்க்கு வாங்க. obedience brings blessings, prayer brings revival, prayer brings empowerment. ஜெபம் வல்லமையை தரிப்பிக்கிறது, கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. உபாகமம் 28ஆம் அதிகாரம். ஆசீர்வாதங்களும் சாபங்களும் பட்டியல் அங்கே இருக்கிறது. கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம், கீழ்ப்படியாதவர்களுக்கு சாபம். சவுல் ராஜா, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். ராஜாவாக அவன் ஏற்படுத்தப்பட்டது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை தேவன் மனதிலே வைத்திருந்தார். அதை அவன் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தார். அவன் கீழ்ப்படியவில்லை, அவன் ஸ்தானத்தை இழந்தான். If you don't reposition yourself in the place of and keep yourself in the place of obedience, God will push you away from the very blessed place that you were in if you are not careful to obey. You might even have the right positioning in terms of the seat of honor, but if you don't obey, God will dethrone you. ஆண்டவர் உங்களை அகற்றுவதற்கு லேசான காரியம். சவுல் அகற்றப்பட்டான். Position yourself in the place of obedience. Sometimes கீழ்ப்படிதல் என்ற இடத்துல நீங்கள் இருக்கும் பொழுது you will be alone. தானியேல் தனியாக இருக்க வேண்டியது இருந்தது. 10 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆடம் lost the garden. ஆதாம் ஏவாள் தோற்றத்தை இழந்தார்கள். லைஃப் என்ற இடத்துல இருந்து டெத்துக்கு போனாங்க. பிளஸட்னஸ்ங்கிற இடத்துல இருந்து கர்ஸுக்கு போனாங்க. they lost the very blessed place because of disobedience. ஜெபம் என்ற நிலை, கீழ்ப்படிதல் என்ற நிலைக்கு வாருங்கள். நம்பர் 3, மூன்றாவதாக ரீபொசிஷனிங்கான சில பிராக்டிக்கல் ஆலோசனைகளை, ஹேண்டில்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப், healthy relationships, ஆரோக்கியமான உறவுகள் brings fruitfulness. Prayer brings revival. Obedience brings blessings. Healthy relationships brings fruitfulness. கனி நிறைவு. சங்கீதம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காத, பாவிகளுடைய வழியில நிற்காத, பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராத, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானம் பண்ணு. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். நீ செய்வது எல்லாம் வாய்க்கும். வாட் எவர் யூ டூ யூ வில் ப்ராஸ்பர். அது இலையுதிராது இருக்கிற மரத்தை போல பசுமையாக தன் காலத்திலே தன் கனியை கொடுக்கிற பசுமையான மரமாய் இருப்பாய், கனி உள்ள மரமாய் இருப்பாய். பேதுரு தவறான பிரேயர்லெஸ்னஸ் கார்டன் ஆஃப் கெத்செமனேல, பிறகு அங்கே உட்காரக்கூடாதவர்களுடைய சேரக்கூடாத கம்பெனியில போய் சேர்ந்தான். என்னாச்சு? மறுதளித்தான். ஜெபிக்க வேண்டிய இடத்துல இல்லை, ராங் பொசிஷனிங். தூரத்தில் பின் சென்றான் என்று வாசிக்கலாம். நீங்கள் வாசித்து பார்த்தால் he followed afar off. இன்னர் சர்க்கிள்ல பேதுரு, யாக்கோபு, யோவான் இன்னர் சர்க்கிள் இருக்க வேண்டிய பேதுரு தூரத்திலே பின் சென்றான் என்று வாசிக்கிறோம். why? பிறகு அங்கே குளிர் ஆக இருந்தபடினாலே அங்கே அந்த அனலான சூழ்நிலையில இப்ப இருக்கிறதற்காக போனா. பட் ஆனா that was wrong positioning. செத்தையை பரிமள தைலத்தை நார பண்ணும்.
பேட் கம்பெனி கரப்ட்ஸ் குட் கேரக்டர். ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். நெகேமியா 13ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பாருங்க. சன்பல்லாத் தொபியா தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாக பேசிக்கொண்டிருந்தவர்கள், ஏளனமாய் தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமாக பேசினவர்கள். ஆனால் ஆசாரியன் என்ன பண்ணுகிறான்? சன்பல்லாத் குடும்பத்திலே பெண் எடுக்கிறான். நெகேமியா 13:28. ராங் பொசிஷனிங். why do you want to do that? the priest குள்ள நரிகள் தோற்றத்தை கெடுக்கும். என்ன விதமான அசோசியேஷன்? யாரோடு சேருகிறீர்கள்? ராங் கம்பெனி அவாய்ட். ஆண்டவர் எந்த உறவிலிருந்து நீங்கள் வெளியாக வேண்டும் என்று சொல்லுகிறார். வாட் ரிலேஷன்ஷிப் தட் யூ மஸ்ட் கட் ஆஃப் and what relationship that you must adjoin in. கேளுங்க. move away from unhealthy relationships. ஆரோக்கியமற்ற உறவுகளிலிருந்து வெளியில வாங்க. ஜெபம் என்ற நிலைக்கு வாங்க. கீழ்ப்படிதல் என்ற நிலைக்கு வாங்க. ஆரோக்கியமான உறவுகள்ங்கிற இடத்துக்கு வாங்க. ஆமென். 4வது பொசிஷனிங், பீயிங் பிளான்டட் இன் த ஹவுஸ் ஆஃப் காட். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்படுதல். சங்கீதம் 92. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் பசுமையும் புஷ்டியுமாக இருப்பார்கள். You want to prosper, be planted in the house of God. What it means to be planted in the house of God? தேவனுடைய வீட்டிலே நாட்டப்படுவது என்றால் என்ன அர்த்தம்? உறவுகளிலே, அங்கே சபையிலே உள்ள மற்ற மக்களோடு பரஸ்பர உறவு, கொய்னோனியா, அந்யோன்யம், ஒருவருக்கொருவர் உறவிலே வேரூன்றுதல், மற்றவர்களோடு சேர்ந்து ஜெபித்தல், ஒருவருக்கொருவர் கேர் பண்ணுவது. நீங்கள் யாருக்காவது கேர் பண்ணணும், மற்றவர்கள் உங்களை கேர் பண்ண விடணும். நீங்கள் அப்படிப்பட்ட சபை உறவிலே, பராமரிப்பு குழுக்களிலே, கேர் செல்ஸ், ஸ்மால் குரூப்ல யூ மஸ்ட் பி பிளான்டட். தட் இஸ் ரைட் பொசிஷனிங். பசுமையும் புஷ்டியுமாய் இருக்கிறதற்கு அது ஒரு வழி. கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரணுமா? கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கிற ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள வாங்க. சங்கீதம் 23:6. Be planted in the house of God. சபை தாவுகிறதை நிறுத்துங்கள். பெர்ஃபெக்ட் சர்ச்சை தேடி போகிறதை நிறுத்துங்கள். There is no perfect church. And even if you find one, please don't go, for you will make it imperfect. நிலையான ஒரு ஸ்தானத்திற்கு வாருங்கள். ஒரு சபையிலே நாட்டப்படுங்கள். காத்தாடி விசுவாசியை போல காத்தடிக்கிற பக்கம் பறக்காதீங்க. Be planted in the house of God. Very important. ஆமென். சரி, ஒரு நியாயமான காரணத்திற்காக ஜெபித்து ஆண்டவர் உங்களை மூவ் பண்ண சொல்றாரா? I understand that, but not every other week, every other month, every other year. Keep shifting, changing churches. No. உங்களுடைய கிருபைகள், ஊழியங்கள் ஆகிய காரியங்கள் அங்கீகரிக்கப்பட்டு நீங்கள் உருவாக்கப்பட்டு வளர்வதற்கான ஏற்ற ஒரு நல்ல ஸ்தல சபையிலே நீங்கள் நாட்டப்படுவது இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். I understand. And if you need to really shift churches, prayerfully do that. But don't keep changing all the time. இங்கே பாருங்க, நான் என்னுடைய லைஃப்ல I was only part of 3 churches in my entire life. Maybe 4 churches. Number 1, CSA சபையில ஒரு கூட்டத்தில் ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டேன். அடையார் ஹவுஸ் ஆஃப் பிரேயர். அங்க ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு சுவிசேஷகர் பேசினார், நான் ஒப்பு கொடுத்தேன். ஃபாலோ அப் அந்த சபையில் உள்ள வாலிப சகோதரர்கள் சிலர் பண்ணினார்கள். ஃபியூ வீக்ஸ் அங்கே போய் கொண்டிருந்தேன். ஆனால் வித்தின் ஃபியூ வீக்ஸ் ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்திற்கு போகும்பொழுது ஃபேமிலியா ரட்சிக்கப்பட்டார்கள், ஃபேமிலி மெம்பர்ஸ். பிறகு அந்த சபையிலிருந்து ஃபாலோ அப் பண்ணாங்க. பேப்டிசம் நான் அந்த சபையில் எடுத்தேன். ஸோ சபையாக அல்லது குடும்பமாக போக வேண்டும் என்று சொல்லி அந்த மெட்ராஸ் பென்டிகாஸ்டல் அசம்பிளி சர்ச்சுக்கு போனேன். ரட்சிக்கப்பட்டது ஒரு சபை. பட் ஃபேமிலியா போக வேண்டும் என்று சொல்லி வித்தின் ஃபியூ வீக்ஸ்
I moved to the Pentecostal church. அதுக்கு பிறகு 6.5 ஆண்டு காலம் அங்கே இருந்த பிறகு சிங்கப்பூர் தேசத்திற்கு போனேன். 3000 kilometers away. I went there and planted myself in a church there. அந்த சபை ஒரு சிறிய சபை தான். எத்தனையோ பேர் எனக்கு வேற வேற சபையில் வாய்ப்புகள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா கூட சொன்னாங்க பைபிள் காலேஜில் படிக்கிறதுக்கு. எனக்கு ஃபீஸ் ஸ்ட்ரகிள் இருக்கும் பொழுது. பட் ஐ ஸ்டக் டு த சர்ச் தட் ஐ ஃபெல்ட் காட் வாஸ் பிளான்டிங் மீ இன். 6.5 ஆண்டுகள் அதே சபை தான். பிறகு சென்னைக்கு திரும்பின பிறகு அஃப்கோர்ஸ் வி பிளான்ட் த சர்ச் தட் வி ஆர் பாஸ்டரிங். ஸோ ஒன்லி 3-4 churches. பட் அதில் 2 சபை மாறினது லொக்கேஷன் மாறினதுனால, ஒரு சபை மாறினது குடும்பம் போகிறதுனால. And 37 years I'm a Christian. 37 plus years. Don't keep hopping churches. Be planted in the house of God. 4 காரியத்தில் உறுதியாக தரித்திருந்தார்கள். அப்போஸ்தல உபதேசம், அந்யோன்யம், ஜெபம், அப்பம் பிட்குதல். ஸோ உறுதியாக தரித்திருங்கள் அந்யோன்யத்தில். ஆமேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் ஏற்கனவே நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் சொன்னேன். or rather I mentioned. இப்பொழுது அந்த வசனத்தை சொல்லுகிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். We are members of the same body. சரீரத்திலே அங்கங்களாக இருக்கிறோம், கனெக்டடாக இருக்கணும். ரோமர் 12:4-5. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை உண்டாக்குவேன். அது வாழ்க்கை துணை ஒன்று. அதே நேரத்தில் தனியாக இருப்பது நல்லதல்ல. கம்யூனிட்டியில் வாழதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒருவருக்கொரு உறவிலே வாழ வைத்திருக்கிறார். கிழக்கத்திய மார்க்கத்தில் சந்நியாசம் போகணும் முக்தி அடைய. ஆனால் கிறிஸ்தவத்தில் சீஷர்களாக நாம் மாறுவதற்கு ஒருவருக்கொரு அன்பாயிருங்கள், சீஷராக இருப்பீர்கள், கனெக்டடாக இருக்கணும். ஆதியாகமம் 2:18. மனுஷன் தனியாக இருப்பது நல்லதல்ல. ஐந்தாவதாக பொசிஷனிங். 5ஆவதாக கர்த்தருடைய வசனத்தை தியானம் பண்ணுகிறது. மெடிடேட்டிங் தி ஸ்கிரிப்சர்ஸ். கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவன், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அவன் நீர்க்கால்களில் நடப்பட்ட மரத்தை போல தன் காலத்தில் தன் கனி கொடுக்கிற இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். blessedness and fruitfulness and character development. டெய்லி வசனத்தை தியானம் பண்ணினார்களாம், டெய்லி வசனத்தை ஆய்வு செய்தார்களாம். பெரேயா பட்டணத்து விசுவாசிகள் அவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தார்களாம். ஆக்ட் 17:11. அப்போஸ்தலர் 17:11. தெசலோனிக்கையிலே இருக்கிற மக்களை விட இவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தார்களாம். They were of more noble character than those in Thessalonica. Why? Because they searched the scriptures diligently daily. Daily. ஆசீர்வதிக்கப்படணுமா? பிரேயர்லெஸ்னஸ்லேருந்து பிரேயர்ஃபுல்னஸ்க்கு வாங்க. டிஸ்ஒபீடியன்ஸ்லேருந்து ஒபீடியன்ஸ்க்கு வாங்க. ஆரோக்கியமற்ற உறவுகளிலிருந்து ஆரோக்கியமான உறவுக்கு வாங்க. தேவனுடைய வீட்டிலே நாட்டப்படாத நிலையிலிருந்து தேவனுடைய வீட்டிலே நாட்டப்படுகிற நிலைக்கு வாங்க. நீங்கள் பைபிளை எடுக்காத ஆளாக இருந்தால் பைபிளை எடுங்க, தியானம் பண்ணுங்க, வசனத்தை நீங்கள் மெடிடேட் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. பொசிஷன் யுவர் செல்ஃப் வெல் ஃபார் blessedness. ஆமேன். ஆறாவதாக பி ரெடி ஃபார் பேட்டில் ஆல்வேஸ். பிரியமானவர்களே, ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் அ பேட்டில். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் நிறைந்தது. எதிர்வல்லமை ஒன்று உண்டு. Be prepared for battle. Anytime the onslaught of the enemy will come, be prepared. If you want victory from temptation, if you want victory from all kinds of the attacks of the enemy, be prepared. தீங்கு நாட்களிலே நீங்கள் அவனை எதிர்த்து நிற்க கவனியுங்கள். 13ஆம் வசனம், எபேசியர் 6, Ephesians chapter 6 verse 13. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகள் நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தை செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். Put on the whole armor of God. Preparedness.
Readiness for battle. Readiness for battle. Preparation. Allow God to equip your hands for battle. யுத்தத்திற்காக நம்முடைய கைகளை பழக்குவிக்கிற தேவன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். சில யுத்தங்களை தேவனே செய்வார். இந்த யுத்தம் என்னுடையது என்று சொல்வார். பட் மோஸ்ட் ஆஃபன் God will equip our hands for battle. யுத்தத்திற்காக நம்முடைய கரங்களை பலப்படுத்துவார். Amen. Be prepared for battle. Job was tested and he overcame. Daniel was tested and he overcame. Shadrach, Meshach and Abednego were tested and they overcame. Joseph was tested and he overcame. யோசேப் சோதிக்கப்பட்டான், ஜெயித்தான். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சோதிக்கப்பட்டார்கள், ஜெயித்தார்கள். யோபு சோதிக்கப்பட்டான், ஜெயித்தான். தானியேல் சோதிக்கப்பட்டான், ஜெயித்தான். Preparedness. ஆண்டவர் நெருங்கி வர வர பிரச்சனை வருமா பாஸ்டர்? எஸ், அதான் பாஸ்டர், ஆண்டவர்கிட்ட நெருங்கிறதே பயமா இருக்கு. தம்பி, ஸ்கூலுக்கு போனால் எக்ஸாம் வருமா? எக்ஸாம் வரும். அதுக்கு தான் ஸ்கூல் பக்கமே போகிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இல்லை, எக்ஸாமுக்கு போடா தம்பி, போனாதாண்டா நீ ப்ரொமோஷன் வாங்குவ, அடுத்த கிளாஸுக்கு போவ, வாழ்க்கையில முன்னுக்கு வருவ. மூணாம் கிளாஸ்லேருந்து 4ஆம் கிளாஸ் போகும்பொழுது 4ஆம் கிளாஸ் டெஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். 4ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் போகும்பொழுது 5ஆம் கிளாஸ் டெஸ்ட் அதிகமாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். அப்படியே நீங்கள் முன்னேறி போக போக 10ஆம் கிளாஸுக்கு வரும்போது டெஸ்ட் கஷ்டமாக தான் இருக்கும். 12க்கு போனால் இன்னும் கஷ்டமாக இருக்கும். காலேஜுக்கு போனால் இன்னும் கஷ்டமாக இருக்கும். பட் the more exams you have, the more victory possibilities you have, the more promotion possibilities you have. ஆண்டவர் சோதிப்பாரா? ஆண்டவர் சிட்சிப்பாரா? ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட தருணங்களை அனுமதிப்பாரா? எஸ், நேசிக்கிறவர்களை கர்த்தர் சிட்சிக்கிறார், அலைன் பண்ணுகிறார், சிலுவையை எடுக்க சொல்லுகிறார், டிஃபிகல்ட் பாத் வழியாக போக சொல்லுகிறார். ப்ரிப்பேர்ட்னஸ், ப்ரிப்பேர்ட்னஸ், ப்ரிப்பேர்ட்னஸ். ஆயத்தம், ஆயத்தம். ஆமென். பி ரெடி. இங்க பாருங்க, ரெடியா இருக்கும் பொழுது வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ரெடியா இருக்கும் பொழுது எதிர்பாராத காரியங்கள் வரும் பொழுது ஜெயிக்கலாம். லெட் மீ கிவ் யூ an example. நான் ஒரு புது சப்ஜெக்ட் ஒன்று டீச் பண்றதற்காக ரெடி பண்ண பிறகு வெரி ஆஃபன் ஐ கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஐ கெட் இன்வைட்டட். என்னுடைய பைபிள் காலேஜில் டீச் பண்றதற்கு ஒரு அண்ணனை டீச் பண்ண அடிக்கடி கூப்பிடுவேன். அப்படி கூப்பிடும் பொழுது சம்டைம்ஸ் ஐ கிவ் him a new topic. I know he can handle it. ஸோ அப்போ அண்ணா இந்த சப்ஜெக்டை டீச் பண்ணுங்க என்று கேட்கும் பொழுது, தம்பி டீச் பண்ணுறதுக்கு நான் ரெடி, பட் ஆனால் எனக்கு ரிசோர்ஸஸ் இல்லை. நான் உடனே ஒரு 10 புக்கு 15 புக்கு அந்த டாப்பிக்கில் கொடுத்து அவர்களை ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவேன். அண்ட் he will prepare and he will teach and he will teach it very very well. அப்புறம் சொல்லுவாங்க, என்னன்னு தெரியல, நீங்கள் அந்த சப்ஜெக்டை ப்ரிப்பேர் பண்ண சொன்னீங்க, கரெக்டாக அதை டீச் பண்ணி முடித்த உடனே வித்தின் ஃபியூ மந்த்ஸு எனக்கு டீச்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி இதே டாப்பிக்கில் டீச் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. அண்டு ஒரு சப்ஜெக்டை டீச் பண்ண ஆரம்பித்து ஒரு 22 வருஷம் ஆகுது. இப்போ இது வரைக்கும் அவர் ஒரு 100 முறைக்கு மேலே டீச் பண்ணியிருப்பார். எங்ககிட்ட 22 வருஷமாக எவ்ரி இயர் ஒன்ஸ் தான் டீச் பண்ணுறாரு. பட் அதர் பிளேசஸ் he gets invited. அதுபோல் அந்த அண்ணனுக்கு மட்டும் we have given about 6 to 7 topics. And he teaches those subjects in other places. Secret என்ன தெரியுமா? You prepare, God opens door. God prepares the man and he opens the door. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல சவுல் ரெடி ஆயிட்டான். பிறகு 10ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா புறஜாதியாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற டோர் ஓபன் ஆகுது. God prepares the man. God prepares the man and then opens the door. Be prepared. Positioning, very very important. ஆமென். இது வரைக்கும் எத்தனை பார்த்துருக்கிறோம்? ப்ரேயர்லெஸ்னஸ்ல இருந்து ப்ரேயர்ஃபுல்னஸ், ஜெபம் இல்லை என்ற நிலையிலிருந்து ஜெபம் என்ற நிலை, கீழ்ப்படியாமை என்ற நிலையிலிருந்து கீழ்ப்படிதல் என்ற நிலை, ஆரோக்கியமற்ற உறவு என்ற நிலையிலிருந்து ஆரோக்கியமான உறவுகள்,
அப்படியே எந்த சபையில நாட்டப்படாத நிலையிலிருந்து சபையிலே நாட்டப்படுதல், வசனத்தை பைபிளை படிக்காம இருக்கிற நிலையிலிருந்து வசனத்தை தியானம் பண்ணுகிற நிலை, ஏதோ லைஃபை அப்படியே ஓட்டுவோம் என்று இல்லாதபடிக்கு ஆயத்தப்படுங்கள். prepare for battles, prepare for persecution, prepare for opposition, prepare for opportunities. ஏழாவதாக நிறைய காரியங்கள் கேரக்டர் இஷ்யூஸை குறித்து பேசலாம். மூவ் ஃப்ரம் pride to humility, move from anger to self-control, move from lust to purity, move from guilt to clear conscience, move from bitterness to forgiveness, move from fear to faith. சொல்லிட்டே போலாம், ஏராளமான காரியங்கள். Move from inferiority complex to confidence, move from worry to trust. நம்முடைய சொந்த கருத்துக்கள் சிந்தனையிலிருந்து ஆண்டவருடைய கிறிஸ்து இயேசுவின் சிந்தைக்கு மாறக்கடவோம். பெருமை என்ற இடத்திலிருந்து தாழ்மை, கோபம் என்ற இடத்திலிருந்து இச்சை அடக்கம் அல்லது நம்முடைய கண்ட்ரோலை இழக்கிற நிலையிலிருந்து கண்ட்ரோலாக இருக்கிற நிலை, லஸ்ட் என்ற இடத்துல, இச்சை என்ற இடத்திலிருந்து பரிசுத்தம், குற்ற உணர்வு என்ற இடத்திலிருந்து சுத்த மனசாட்சி, கசப்பு என்ற இடத்திலிருந்து மன்னிக்கிற நிலை, பயம் என்ற நிலையிலிருந்து விசுவாசம் என்ற நிலை, நம்முடைய சிந்தை என்ற இடத்திலிருந்து கிறிஸ்துவின் சிந்தை, தாழ்வு மனப்பான்மை என்ற இடத்திலிருந்து ஒரு நம்பிக்கை, கவலை என்ற இடத்திலிருந்து ஆண்டவரை நம்புகிற ஒரு நிலை. இதை ஒவ்வொன்றாக 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 நீங்கள் கவனம் செலுத்துங்கள், நிலை மாற்றம் கொள்ளுங்கள். ரீபொசிஷன் யோர் செல்ஃப் ஃபார் பிளஸட்னஸ். அவருடைய பேட்டர்ன் படி நம்முடைய லைஃபை கட்டினா அவருடைய மகிமையை நாம் பார்க்கலாம். நோவா built according to the pattern. ஆசரிப்பு கூடாரம் according to the pattern. மோசே தேவனுடைய மகிமையை பார்த்தான். ரைட் பொசிஷனிங், சரியான பொசிஷனுக்கு வந்தான் மோசே, மகிமையை பார்த்தான். உங்களில் சிலர் தேவனுடைய பொசிஷன்ல தான் இருக்கிறீங்க. நான் இதை பேசும் பொழுது கங்க்ராச்சுலேஷன்ஸ், கீப் இட் அப், ஸ்டே தேர். பிரேக் த்ரூ வில் கம், த டிசையர்ட் பிரேக் த்ரூ வில் கம். டோன்ட் கிவ் அப். சம்டைம்ஸ் ரைட் பொசிஷனிங்க்கு பல வருடங்கள் ஆகும். ராங் பொசிஷனிங்க்கு ஜஸ்ட் லைக் தட் யூ கேன் ஸ்லிப் அவே. டூ நாட் பி தேர். யுவர் பிரேக் த்ரூ வில் கம். காட் இஸ் ஃபேத்ஃபுல். உண்மையுள்ள தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். Some of you are in wrong position today. The Lord is speaking to you. கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். Come on, move away from that place of not being blessed. சிலர் நல்ல இடத்துல இருக்கிறீங்க, ஆனா சில செத்த ஈக்கள் இருக்கிறது. Come on, tweak, make some adjustments. ஆமென். சில திருத்தங்களை கொண்டு வாருங்கள். Some of you are really very badly positioned. சிலருக்கு எந்த பொசிஷனிங் என்று தெரியவில்லை. இன்றைக்கு நான் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். ஆண்டவர் உங்களை எந்த நிலைக்கு வர சொல்லுகிறாரோ அந்த இடத்திற்கு வருவதற்கு பெரிய கேப் இருக்கிறது உங்களில் சிலருக்கு. சிலருக்கு லைஃப்ல எங்க போகணுங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கு. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. முதல்ல நான் சொன்ன இந்த 7 காரியங்களை சரிப்படுத்துங்க. இப்பொழுது நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு பிரேக் த்ரூவே இல்லை. யோசித்து பாருங்க, நான் சொன்ன காரியத்தில் சரியாக இருக்கிறீர்களா? பயமும் விடுதலை இல்லாத நிலையும் இருக்கிறது. மாம்சத்திலே தீர்மானம் எடுக்கிறதை விட்டுவிடுங்கள். கண்களுக்கு நலமாய்ப்பட்டதை, 5 புலன்களுக்கு சரியாகப்பட்டதை தீர்மானம் பண்ணாதீங்க. வெளிப்பாடுகளுக்காக காத்திருங்க. யோசேப்பு வெளிப்பாடை பெற்றுக்கொண்டான். ஆமென். அவன் உயர்த்தப்பட்டான். ஒரு குயவன் கையிலே களிமண்ணை போல விட்டுக் கொடுங்கள். Let the Lord guide you. Daniel positioned himself well in a foreign nation. Joseph positioned himself well in a foreign nation. Mordecai positioned himself well in a foreign nation. அந்நிய தேசத்துல மொர்தெகாய், அந்நிய தேசத்துல தானியேல், அந்நிய தேசத்துல 3 எபிரேய வாலிபர்கள், அந்நிய தேசத்துல யோசேப்பு சரியாக தங்களை நிலைப்படுத்திக் கொண்டார்கள், உயர்த்தப்பட்டார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், எதிர்பாராத உயர்வை பெற்றுக்கொண்டார்கள். ரூத்து தன்னுடைய தேசம் இல்லாமல் இன்னொரு தேசத்திலே சரியான நிலைப்பாடை வைத்துக் கொண்டாள், ஆசீர்வதிக்கப்பட்டாள். Doesn't matter where you are geographically, but spiritually, are you in the right place? That is the call.
That is the challenge. God wants us as individuals. God wants us as families. God wants us as a local church to move from the place of insignificance to a place of influence. முக்கியமற்ற நிலையிலிருந்து முக்கியமான செல்வாக்குள்ள நிலைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். You are the salt of the earth, you are the light of the world. நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள், வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இருக்க வேண்டிய அந்த சாரமற்று போன நிலையில இருக்கிறீர்களோ, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். Come on, move away from the place of insignificance to a place of influence. God wants you to have influence. செல்வாக்குள்ளவர்களாக இருக்க, செல்வாக்கின் செல்வங்களாக இருக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். That is the call of God concerning you. கீழாகாமல் மேலாவாய், வாலாகாமல் தலையாவாய் இருக்கிறீர்களா? அந்த blessedness இருக்கிறதா? Ask yourself why. If not, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. From the place of insignificance to a place of influence. Amen. கவனிங்க. லிசன். அதாவது பாம்பு கடிக்கிறது பவுலை, பாம்பு தான் செத்து போகுது. சிங்க கெபிக்குள்ள போடுறாங்க, சிங்கம் சாப்பிட முடியல. தீக்குள்ள போடுறாங்க, தீ ஒன்றும் பண்ண முடியல. எபிரேய வாலிபர்களை ஜெயிலுக்குள்ள போடுறாங்க, ஆனா வெளியில வந்துடுறாங்க. கடல் மேல நடக்கிறாரு பேதுரு, உள்ள போக மாட்டேங்கிறாரு. What is all this? What is all this? Leadership. Being above and not beneath. You are beating circumstances. You are beating every odds of life because you are positioned well before God. தேவனுக்கு முன்பதாக சரியான நிலைப்பாடு இருக்கும் பொழுது பிரேக் த்ரூஸ் வரும். உங்களுக்கு செல்வாக்கின் நிலைக்கு வருவீர்கள். மிராக்குலஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீர்கள். சூப்பர் நேச்சுரல் will be something that you will experience in your life on a day-to-day basis. அன்றாட வாழ்க்கையிலே அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். Move away from the place of insignificance. ஏதோ இருக்கிறேன் பிரதர். எப்படி பிரதர் இருக்கிறீங்க? ஏதோ இருக்கிறேன். என்ன ஏதோ இருக்கிறேன்? அப்படி இருக்காதீங்க. Don't just survive. Don't just exist for the sake of existing. God wants you to be revived. Don't just think survival, think revival. God wants you to come to the place of influence. Challenges will come your way, but you will beat all the odds and obstacles. தடைகள் வரும், எல்லாவற்றையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. மரணம் என்ற இடத்திலிருந்து ஜீவன் என்ற எல்லைக்குள்ளே வாருங்கள். பயம் என்ற இடத்திலிருந்து விசுவாசம் என்ற இடத்திற்கு வாருங்கள். வெட்கம், அவமானம் என்ற இடத்திலிருந்து கனம், மகிமை என்ற இடத்திற்கு வாருங்கள். ரிஜெக்ஷன் என்ற இடத்திலிருந்து ரெசரக்ஷன் என்ற புதிய ஆரம்பத்தின் இடத்திற்குள்ளே வாருங்கள். ஆமென். God wants to bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், oil of joy for mourning. The balm of Gilead is there to heal every hurts. Position yourself well before God. தேவனுக்கு முன்பதாக உங்களை சரியான நிலையிலே வைத்துக் கொள்ளுங்கள். God wants us as individuals, as families, and as a church to reposition. Bible is full of promises of God. ஆரம்பத்தில் சொன்னேன் 3573 வாக்கு தத்தங்கள் உண்டு என்று. God has a plan. God has a destiny. God has blessedness in mind when it comes to your life. He has a good plan and a plan to prosper you and not to harm you. எரேமியா 29:11. அநேக காரியங்கள் ஆண்டவருடைய உண்மை நிமித்தமும் அன்பு நிமித்தமும் மனதுருக்கத்து நிமித்தமும் இரக்கத்து நிமித்தமும் நடந்தாலும், although many things in life we can receive, or rather some things in life we can receive because of His goodness, grace, faithfulness and compassion and love and mercy. Most of the promises
in the scriptures are conditional and contextual. நிபந்தனையோடும் சூழ்நிலை அடிப்படையிலும் தான் அநேக வாக்கு தத்தங்கள் அமைந்துள்ளது. ஆரம்பத்தில் ஒரு உதாரணம் சொன்னேன். கவர்மெண்ட் எதாகிலும் கொடுக்கும் என்று கையேந்துகிறவர்கள், எலெக்ஷன் வரும்பொழுது வேட்பாளர்கள் எதையாகிலும் கொடுப்பார்கள் என்று கையேந்துகிறவர்கள் போல நாம் எதையும் செய்யாமல் நாம் வெறும் தேவனுடைய நிபந்தனையற்ற ஆசீர்வாதங்கள் மட்டும்தான் வேணும், நிபந்தனையோட ஆசீர்வாதம் எதுவும் வேண்டாம் என்ற நிலையிலே இருக்க வேண்டாம். உத்தரவாதம் உள்ள குடிமக்களை எந்த தேசமும் பெற்றிருந்தால் அந்த தேசம் முன்னேறும், டெவலப்ட் கண்ட்ரியாக மாறும். அதுபோல தேவர் ராஜ்யத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் உத்தரவாதத்தோடு கூட வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. ரீபொசிஷனிங் என்ற வார்த்தையை நன்றாக பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். God wants to reposition you. God wants to uproot you from that unhealthy place. அந்த ஆரோக்கியமற்ற இடத்திலிருந்து ஆண்டவர் உங்களை வேரோடு பிடுங்க விரும்புகிறார், அகற்ற விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை புதிய இடத்துல நாட்ட விரும்புகிறார். விட்டு கொடுத்துருங்க. Prophetically, maybe I'm speaking to some of you to move place. நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து மூவ் பண்ண ஒருவேளை தேவன் உங்களை அழைக்கலாம். I believe God is calling some of you to leave. பல வருடங்களாக ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார், நீங்கள் மூவ் பண்ணல. நீங்கள் கண்களுக்கு நலமாய்ப்பட்டதை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். லோத்தை போல, ஆபிரகாமை போல கர்த்தர் காட்டுகிற இடத்திற்கு போங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மனுஷீக கால்குலேஷன்ல அது நல்ல இடம் போல இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொன்னால் அது நல்ல இடம்தான், பஞ்சமுள்ள தேசம்தான். ஆனால் ஆண்டவர் சொன்னார் ஈசாக்கை பார்த்து, இரு. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பொழுது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணுமா? ஸ்டே இன் த பிளேஸ் வேர் காட் வாண்ட்ஸ் யூ டு பி. ஆமென். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஐ பிலீவ் காட் ஹஸ் ஸ்போக்கன் ஸ்ட்ராங்லி, கிளியர்லி டு மெனி ஆஃப் அஸ். நம்ம அநேகருக்கு, இஃப் நாட் ஆல் ஆஃப் அஸ், ஆண்டவர் தெளிவாக பேசியிருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஃபாதர், we thank you. எங்களோடு பேசின வசனத்திற்காக, வார்த்தைக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். நிலை மாற்றம், ரீபொசிஷனிங் என்ற வார்த்தையை எங்களோடு கூட நீர் பேசிக்கொண்டு இருக்கிறீர், பேசினீர், ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவர் நிலை மாற்றம் கொள்ள வேண்டியவர்களுடைய உள்ளங்களிலே பேசுவீராக. ரைட் நவ் லார்ட், ஐ ப்ரே that those who need to reposition from the place of prayerlessness, ஜெபம் இல்லை என்ற இடத்திலிருந்து ஜெபிக்கிற இடத்திற்கு வருவதற்கு நீர் பேசுகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். தம்பி, தங்கச்சி, ஐயா, அம்மா, ஜெபிக்காத நிலையிலிருந்து மாறுங்கள், ஜெபிக்க ஒப்புக் கொடுங்கள். 1 மணி நேரமாவது ஜெபிக்க ஒப்புக் கொடுங்கள். மிஷனரிகளுக்காக ஜெபிக்க ஒப்புக் கொடுங்கள். எழுப்புதலுக்காக ஜெபிக்க ஒப்புக் கொடுங்கள். திறப்பிலே நிற்க அர்ப்பணியுங்கள். Prayer brings revival. Prayer brings breakthrough. Prayer empowers you. Hallelujah. கீழ்ப்படியாமை என்ற இடத்திலிருந்து வெளியே வா தம்பி. கீழ்ப்படிதல் என்ற இடத்துக்கு வா, நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். சாபம் உன் வாழ்க்கையை விட்டு நீங்க வேண்டுமா? நீ இடம் மாறி வா. மூவ் பிளேஸ். மாறுங்க, மாறுங்க, மாறுங்க. ஆமென். ஆரோக்கியமற்ற உறவுகள் இருந்து எந்த உறவிலிருந்து துண்டிக்க சொல்லுகிறார் ஆண்டவர். கட் ஆஃப் ஃப்ரம் தட் அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப். அந்த ஆரோக்கியமற்ற உறவிலிருந்து வெளியே வா தம்பி, வெளியே வா தங்கச்சி. May the Lord bless you. Healthy relationships என்ற இடத்துக்கு வாங்க. தேவனுடைய வீட்டிலே நாட்டப்படாமல் இருக்கிறவர்கள், ஏதோ மேலோட்டமா சபைக்கு வந்து யார்ட்டையும் பேசாம போகிற சகோதரனே, சகோதரியே, சபையில கனெக்ட் ஆகி இருக்கணும். அதுதான் புதிய ஏற்பாட்டு திருச்சபை வாழ்வு. Be planted in the house of God. Be part of a small group. Be part of a small group. Word of God. வசனத்தை தியானம் பண்ணுகிற காரியம். இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்க. நான் செய்கிறது எதுவுமே விளங்க மாட்டேங்குது பாஸ்டர். ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்றதுனால மாறாது தம்பி. நீ பைபிளை படி. Read the Bible. பிளஸட்னஸ்க்குள்ள, ஃப்ரூட்ஃபுல்னஸ்க்குள்ள வரணுமா? பைபிள் படிங்க, பைபிள் படிங்க. ரீட் த பைபிள்.
Be of noble character like the Bereans. Be ready. Preparedness important for breakthrough, for opportunities. God will open opportunities. God is waiting to open opportunities for some of you, but get prepared. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியத்துல ஒழுக்கத்துக்குள்ள வாருங்க, டிசிப்ளினுக்குள்ள வாங்க, டெஸ்டினிக்குள்ள போகிறதற்கு. Come to the place of discipline, come to the place of dedication, so that God can propel you forward to the place of destiny. சோதனைகள் வரும், எதிர்ப்புகள் வரும், obstacles varum, opposition varum, but God will give you grace and you will be promoted. Every test will bring promotion. Every test will bring revelation. Every test will make you strong. பிறகு பெருமை என்ற இடத்துல இருந்து மூவ் பண்ணி தாழ்மை என்ற இடத்துக்கு வாங்க. கோபம் என்ற இடத்திலிருந்து நீங்கள் செல்ஃப் கண்ட்ரோல் என்ற இடத்துக்கு வாங்க. இச்சை என்ற இடத்திலிருந்து பரிசுத்தம் என்ற இடத்துக்கு வாங்க. குற்ற உணர்வு என்ற இடத்திலிருந்து சுத்த மனசாட்சி என்ற இடத்துக்கு வாங்க. கசப்பு என்ற இடத்திலிருந்து மன்னிக்கிற இடத்துக்கு வாங்க. பயம் என்ற இடத்திலிருந்து நீங்கள் விசுவாசம் என்ற இடத்துக்கு வாங்க. தாழ்வு மனப்பான்மை என்ற இடத்திலிருந்து நம்பிக்கை என்ற இடத்துக்கு வாங்க. கவலை என்ற இடத்திலிருந்து மாறி நீங்கள் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிற ஒரு நிலைக்கு வாங்க. ஆமென். தேங்க்யூ லார்ட். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேங்க்யூ லார்ட் ஃபார் திஸ் டாபிக், ரீபொசிஷனிங் ஃபார் பிளஸட்னஸ். ஆண்டவரே, நிலை மாற்றம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் நிலை மாற ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்பவும் நாம் ஒரு பாடலை பாடுவோம். அப்பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை செலுத்தலாம். நம் இயேசு நல்லவர் என்ற பாடலை பாடுவோம். பாஸ்டர் எஸ்ரா அவர்கள். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்குமே பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்குமே பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட
நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, கூப்பிடு உண்மையா, கூப்பிடு உண்மையா, நீக்குவார் இயேசு குறைவெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். Praise God. கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டார். இன்றைக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நீர் எங்களோடு கூட இந்த ஆராதனையில் இடைப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்தும். இன்று மதியான உள்ள பைபிள் ஸ்டடியை பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடர்ந்து படிக்கிற ஆத்மாதாய ஊழிய பயிற்சியை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த டிசம்பர்ல ஒரு நல்ல ஒரு அறுவடையை காண கர்த்தர் உதவி செய்யும். இன்றைக்கு எங்களோடு ஆராதனையிலே பேசினதற்காக ஸ்தோத்திரம். புது வருடத்திற்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். புது சீசனுக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தேவாவியானவருடைய சிநேகம், காவல் வழி நடத்துதல் எங்கள் யாவரோடும் கூட இன்றும் என்று சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். Amen. Thank you and God bless you.